Hello friends, this is Manigandan, founder and CEO of Fleetex. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இப்போ கரண்டில் ட்ரேடர்ஸ் மத்தியில் அதிகமாக பேசு பொருளாகவும் ஒரு கன்ஃபியூஸாகவும் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான். ஸோ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் ஒரு காஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் கம்பெனிஸை பற்றி. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 2 நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ண நோட்டீஸ் தான் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் அப்படின்னா அப்படி இல்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பிப்ரவரி 3 அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் இதுக்கான கிளியரான வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ எதனால் முக்கியமாக இந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெசிஷன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறத அன்னை நோட்டீஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு பிப்ரவரி 3 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய ஸ்கேம் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸோடைய மணியை நிறைய ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ த்ரூ ஃபோன் பண்ணியோ ஏதோ ரூபத்தில் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட நிறைய ஸ்கேம் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுடைய சேனல்லையே நம்ம வந்து அதிகபட்சமாக பேசினது ஸ்கேம் புரோக்கர்ஸ் வந்து நிறைய பேர் எப்படியெல்லாம் மக்களை வந்து சீட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் புரோக்கர்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அலாட்டாக இருங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசியிருப்போம். ஸோ அதுதான் முக்கியமான காரணம், அது ஒரு காரணம். அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ரொமோஷன்ஸு, நீங்கள் கூகுளில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோரெக்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு சில கம்பெனிஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்இஓ பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கும், டாப் மோஸ்ட்டில் வந்திருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போகும்போது பயங்கர ப்ரொமோஷன்ஸ் ஒரு சில கம்பெனிஸ், இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஐபிஎல்க்கெலாம் ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தக்கூடிய கம்பெனிஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ இவங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணனதுனால தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற வேண்டியது இந்தியாவுடைய கடமை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க யாரும் இது சார்ந்து இந்த மாதிரியான என்டிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ட்ரேட் பண்ணக்கூடாது. ETP அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் த்ரூ பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரன்சிஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பிப்ரவரி 3 கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தொடர்ந்து இப்போ 2 டேஸ் முன்னாடி செப்டம்பர் 7 அன்னைக்கு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு சில பாப்புலராக இந்த மாதிரி நான் முன்னாடி சொன்னது போல், ஸோ இதில் ஸ்கேம் கம்பெனிஸோடைய லிஸ்ட்டு எதுவும் வரல, பட் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரொமோட் பண்ணனவங்க ஒரு ஃபேக் கமிட்மெண்ட்ஸ் கொடுத்த கம்பெனிஸோடைய ஒரு 34 கம்பெனிஸோடைய லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கம்பெனிஸில் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ ETP அப்படிங்கிறது நம்ம முன்னாடி சொன்ன போல் எலக்ட்ரானிக் த்ரூ பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ ஆன்லைனில் நீங்கள் போய் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரும் அன்ஆத்தரைஸ்டு கம்பெனிஸ். ஸோ FEMA ஆக்டில் FEMA அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற ஆக்ட் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் அல்லது வந்து அன்ஆத்தரைஸ்டு ஆப்ஸ் அல்லது கம்பெனிஸ் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச லிஸ்ட்டு வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் தெரிஞ்ச லிஸ்ட்டை நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் மற்ற கம்பெனிஸுங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ்டு தான். ETP பிளாட்ஃபார்ம்ஸில் நம்ம வந்து பண்ணக்கூடிய எல்லா கம்பெனிஸுமே அன்ஆத்தரைஸ்டு கம்பெனிஸ் தான் அப்படிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லீகல் FEMA ஆக்ட் பிரகாரம் நீங்கள் லீகல் ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனிஸ் மட்டும் இல்லை, நீங்கள் இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸுக்குமே அவங்க வார்னிங் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆஸ் பர் த FEMA ஆக்ட் பிரகாரம் ETP பிளாட்ஃபார்ம்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் லீகல் ஆக்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த 34 என்டிட்டிஸ் யார் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 7 விட்ட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸையும் உங்களுக்கு இது பண்ணியிருக்கோம். அதே போல் பிப்ரவரி வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து கொடுத்துருந்த நோட்டிஃபிகேஷன்ஸையும் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணி. ஸோ முக்கியமான விஷயங்கள் RBIஓ இருக்கலாம், அதில் கவர்மெண்ட்டாக இருக்கலாம். இந்த முடிவெடுத்ததுக்கான முக்கியமான காரணம் இந்த ஸ்கேம் ஃபேக் கம்பெனிஸ். ஸோ ஒரு பாமர மனுஷராக இருக்கக்கூடிய என்னன்னே தெரியாத ஒரு பர்சனை வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணி அவங்களுடைய ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சுரண்ட ஏமாற்றக்கூடிய ஒரு தோரணையில் நடந்த முக்கியமான நிறைய கம்பெனிஸ்களுடைய பிரச்சனையினால தான். ஸோ இதனால் வந்து பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே போய் கம்ப்ளைண்ட் பண்ணும் பொழுது
இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனலாக நல்லா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிஸுமே இப்போ பாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ நான் முன்னாடியே உங்களுக்கு நம்மளுடைய ஃபாலோவரை யாராக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசன்ட் பீரியடில் லாஸ்ட் ஒரு 6 months 1 yearல ஏகப்பட்ட கம்பெனிஸ், ஸ்கேம் கம்பெனிஸ் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாமர மனுஷரை வந்து ஒன்றுமே தெரியாத பீப்புள்ஸ் வந்து அப்ரோச் பண்ணி நீங்கள் $200 போடுங்க, 5000 போடுங்க, 20000 போடுங்க, நான் உங்களுக்கு அவ்வளவு கொடுக்குறேன் இவ்வளவு கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு ஃபேக் கமிட்மெண்ட்ஸை கொடுக்கறது. உடனே அவங்க இன்வெஸ்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான எந்த விதமான கான்வர்சேஷனோ கம்யூனிகேஷனோ இருக்கிறதில்ல. அவங்க ஃபண்டு போனது தான். சரிங்களா? ஸோ இதை மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிஸ் ரீசன்ட் டைமில் புதுசு புதுசாக முளைச்சி வந்தது. அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரான ப்ரொமோஷன்ஸ், எங்கே பார்த்தாலும் அவனுடைய ப்ரொமோஷன்ஸ், நீங்கள் யூடியூப்பை திறந்தாலும் ப்ரொமோஷன்ஸ், கூகுள் போனாலும் ப்ரொமோஷன், நீங்கள் இன்னும் ஃபிசிக்கலாகவும் நான் சொன்ன பதவியில் வந்து ஐபிஎல்லில் வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு டீமுக்கு ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு கூட வந்து பார்த்தா ஒரு சில ஃபோரெக்ஸ் கம்பெனிஸ் வந்து பார்த்தா ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல் இன்னும் ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஃபேக் கமிட்மெண்ட்ஸ் ஓவரான வந்து பார்த்தீங்கன்னா அந்த போனஸ் சார்ந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணனதுனால கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது சார்ந்து ஒரு முக்கியமான அதிரடியான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ அதனால் ஃபோரெக்ஸ் ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து பண்ணக்கூடியவங்களுக்கான நீங்கள் நம்மளுடைய இந்தியா சிட்டிசன்ஸ் எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருக்கணும். ஸோ அவுட் சைட் கண்ட்ரி பீப்புள்ஸுக்கு நம்ம எப்போதும் போல் ரெகுலராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் இருந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதை சார்ந்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்து உங்களுக்கு கியூஏ செக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.